institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் விபி கிராம் திட்டத்தை பற்றி இங்கே பல்வேறு விபி ஜீராம் என்கிற திட்டத்தை பற்றி பல்வேறு செய்திகளை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஆண்டின் 60 நாட்கள் வேளாண் பணிகளுக்காக இந்த திட்டம் நிறுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய கேள்வி என்னவென்றால், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம்தான் இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனுதினமும் அவருடைய வாழ்வாதாரத்திற்கான அடிப்படையாக இருந்திருக்கிறது. ஆக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் இங்கே கேட்டதை போல அவர்களுக்கு அந்த 60 நாட்கள் வேலையை உறுதி செய்கிற வகையில் இந்த அரசு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதே போல கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் 3வது ஆண்டில் 1 லட்சம் வீடுகளுக்கு 3500 கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 4 கட்டங்களாக அவர்களுக்கு அந்த நிதியை பில்லு கொடுக்கணும். இப்ப கிட்டத்தட்ட முதற்கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் என்கிற நிலையில் வேலையை முடித்தவர்களுக்கு அந்த பில்லு கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இதன் மீது கவனம் செலுத்தி அப்படி கடந்த ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் விடுவிக்கப்பட்ட அந்த 1 லட்சம் வீடுகளுக்கும் அதை கட்டி முடித்து பில்லுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணிவோடு கேட்டு அமர்கின்றேன். அவை முன்னவர் அவர்கள். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த 60 நாட்களுக்கு சொன்னாங்க. மாண்பு முதலமைச்சர்களிடம் கலந்து பேசி அது முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பில்லு கொடுக்க வேண்டியது தானே, அதுவும் மாண்பு முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி அதுக்கு கண்டிப்பாக ஏற்பாடு. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.